ஏன்னா மெத்தடில் இவருக்கு இந்த இதுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணலாம் அல்லது இந்த இதில் பைபாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுல டெஃபினட்டாக அதில் டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் இருக்கலாம். ஏன்னா ரெண்டுமே வேறு மெத்தடு. இப்போ முன்னாடி பைபாஸ் மட்டும்தான் இருந்தது. இப்போ ஆஞ்சியோபிளாஸ்டியில் நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸு. இப்போ சர்ஜரி தான் பண்ண வேண்டிய கேஸ் அத்தனையும் இப்போ ஆஞ்சியோபிளாஸ்டினால பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் சர்ஜரி ஆல்சோ குட் இன் கிவன் பேஷண்ட். சில பேஷண்ட்டுக்கெலாம் லெஃப்ட் மெயின் பைஃபர்கேஷன் அந்த மாதிரி சில இடம்லாம் இருக்குது. அங்கெல்லாம் ஸ்டெண்ட் போட்டு லாங் டேர்ம் ரிசல்ட் நல்லா இருக்காது. பைபாஸ் இஸ் பெட்டர். நிறைய இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டெண்ட் இஸ் ஆல்சோ பெட்டர். கிவன் கேஸில் பார்த்தீங்கன்னா நான் இப்போல்லாம் ஹார்ட் டீம் அப்ரோச். ஒரு பேஷண்ட்டுக்கு ஹார்ட் வியாதியில் ஒரு கார்டியாலஜிஸ்ட் மட்டும் தனியாக முடிவெடுக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா ஹார்ட் இப்போ இதில் ஒரு ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டோட லாங் டேர்ம் ஹெல்த்து, அவருடைய லாங் டேர்ம் லைஃபு, அவர் என்ன வேலை பார்க்குறாரு, என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவருக்கு எவ்வளோ நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும், அவருடைய உடலுக்கு எந்த இது பெட்டராக இருக்கும், ஸ்டென்ட்டா பைபாஸா, அவர் எதிர்காலத்துக்கு எவ்வளோப்பட்டிருக்கும், அவருடைய எக்கானமிக்கல் ஸ்டேட்டஸ் என்ன, அவருக்கு இன்சூரன்ஸ் இருக்கா இல்லையா, அவர் ஃபேமிலி எப்படிப்பட்டது, இத்தனை ஃபேக்டரையும் கன்சிடர் பண்ணணும். அவருக்கு இப்போ திடீர்னு ரொம்ப பிபி டவுன் ஆகிட்டு, ஒரு பேஷண்ட்டுக்கு பிபி டவுன் ஆகிட்டு இருக்கு, உயிருக்கு ஆபத்தாக இருக்குன்னா இமீடியட்டாக நம்ம பண்ணணும். இமீடியட்டாக ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி ஆகணும், இல்லை பைபாஸ் பண்ணி ஆகணும். பட் டைம் இருக்கும்போது அந்த பேஷண்ட் ஃபேமிலி, அந்த கார்டியாலஜிஸ்ட், கார்டியாக் சர்ஜன், இந்த 3 பேரும் ஒரு ஹார்ட் டீம் அப்ரோச் தான் இப்போ ரெக்கமெண்டட் அப்ரோச்சு. அதுதான் அதாவது ஒரு நம்ம இருதய நிபுணர்கள் எல்லாருமே அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்னென்னா அந்த பேஷண்ட்டோட உயிருக்கு எது பெட்டர்னு ஆழ்ந்து யோசித்து அந்த ஃபேமிலியோட கலந்து ஆலோசித்து அதை தான் நம்ம பண்ணணும்.